வணக்கம். நான் தான் என்னை அறிந்தால் படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறேன். நான் வடார்காடு, தென்னார்காடு, மேற்கார்காடு, நார்த்தார்காடு, செவத்தார்காடு எல்லா ஆற்காடுக்கும் நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். இவங்க என்ன நினைப்பா இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பொங்கல் சாப்பிட்டா யாராவது வேலை வைப்பாங்களா? பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். பொங்கல் சாப்பிட்டு தூக்கியிருப்பாங்க. ஐயோ கடவுளே, இது கூட தெரியாமல் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண இவங்கள என்னன்னு சொல்கிறது சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் பிள்ளைங்க எல்லாருமே வீட்டில் சொட்டா பீம், கார்ட்டூன், அப்புறம் வேறு என்ன பென்டன் இந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க இந்த மாதிரி ஒரு தலையில் வெள்ளை முடிவை ஒரு ஆள் படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி நாடு தாங்கும்? யார் படம் பார்ப்பா? நீங்கள் சொல்லுங்கள். இது நினச்சி வருத்தப்படாத நாள் இல்லை. அதனால் ரிலீஸ் பண்ணாங்க. நானும் 3.25 ரூபா கொடுத்து இந்த படத்தை வாங்கினேன். எனக்கு இப்போ தான் 1.25 ரூபா லாபம் வந்திருக்கு. 1.25 ரூபா தான் இது வரைக்கும் பிஸ்னஸ் ஆகிருக்குங்க. நம்ப முடியுதா உங்களால்? 3.25 ரூபா கொடுத்து நான் இந்த படத்தை வாங்கினேனே. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு புரிகிறதா என் நிலைமை? ஐயோ, இப்படிப்பட்ட நிலைமையில தான் இப்போ தமிழ் சினிமாவை இருக்குது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அடுத்து ஐநூறு வேறு ஒரு படம் வருதான். அது டீசர்ன்னு ரிலீஸ் பண்ணுறேன். டீசர் ரிலீஸ் பண்ணால் திரும்ப ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் இதில் டீசர் எது ட்ரெய்லர் எதுன்னு ஏற்கனவே குழப்பத்தில் மக்கள் இருக்காங்க. இதில் அந்த படத்தையே வேறு பார்க்குறோன்னா எப்படி தான் பார்க்குறது? இந்த கொடுமைக்கெல்லாம் முடிவே இல்லையா? என் பின்னாடி இருக்கிறதா நம்ம கொட்டாம்பட்டி, அப்புறம் ஆண்டிப்பட்டி, ஜக்காம்பட்டி, இந்த 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 நாட்டோட விநியோகஸ்தகர்லாம் பக்கத்துலலாம் இருக்காங்க. அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க. நானாக 3.25 ரூபா கொடுத்தா வாங்கினேன். அவங்க 7,000 ரூபா, 8,000 ரூபா, 3,000 ரூபா, 450 எல்லாமே கொடுத்து வாங்கினவங்க இங்கே நிற்கிறாங்க. அவங்க எங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி காசு கொடுங்க அப்படின்னு. எங்கே போவேன்? நான் யார்கிட்ட போவேன்? இதுக்கு திரு அஜித்குமாரும் திருவாளர் கௌதம் தான் ஒரு நல்ல வழி சொல்லணும். வேறு வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும். அவங்க தான் நல்லெண்ண அடிப்படையில் எங்களுக்கு அந்த 3.25 ரூபாய் திருப்பி தரணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை, சரிங்களா? இது ஒன்று அவ்வளவு சுலபமாக நடந்துகிற விஷயம் கிடையாது, சரிங்களா? எங்களுக்கு புரியுது. ஆனால் என்ன பண்ண சொல்கிறீங்க? நாங்கள் அவங்கள நம்பி தான் இவ்வளவு பண்ணோம். ஆமாம், ஒரு மெல்லிய கோடுன்னு சொல்லிட்டு அவங்க போட்ட அந்த ஒரு பெரிய கோட்டில் நாங்கள்லாம் அழிஞ்சு போயிட்டோம். ஆமாம், மெல்லிய கோட்டை அழிக்க முடியல, நாங்கள் அழிஞ்சு போயிட்டோம். இப்படி ஒரு சூழ்நிலை யாருக்காவது வர முடியுமா? வந்தால் யாராவது தாக்குவாங்களா? தயவு செஞ்சு இதை பார்க்குற எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்கள் அது ஒரு விஷயமாக இங்கே வைக்கணும், சரிங்களா? முடியலை. தயவு செஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணாதீங்க. பொங்கல் தின்னைவனும் படத்துக்கு வரமாட்டான், தூங்க தான் செய்வான். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இதோட என்னோட பேட்டியை முடிச்சுக்கிறேன்.